ஒரு நாள் தோலப்பூர் காட்டுல இடியும் மின்னலுமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல டீனான்ற சிறிய பறவை வசிச்சு வந்துச்சு. அது கர்ப்பமா இருந்ததுனால எப்ப வேணும்னாலும் முட்டை போடுற நிலையில இருந்துச்சு. ஐயோ, என் கூடு ரொம்ப பலவீனமா இருக்கே. இப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தா நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு ரீனா குருவி கவலைப்பட்டுச்சு. நான் யாரிடம் சென்று உதவி கேட்பது? இந்த நிலையில் என்னால் எங்கும் பறந்து போகவும் முடியாது. கடவுளே, நீதான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ரீனா குருவி கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு. அந்த நேரத்துல காலுக்காகம் ரீனாவின் கூட்டிற்கு வந்துச்சு. ஏ ரீனா, காலையில கூட்டத்துக்கு ஏன் வரல அப்படின்னு காலுக்காகம் ரீனா கிட்ட கேட்டுச்சு. அதை கேட்ட ரீனா குருவி காலுக்காகத்துக்கிட்ட, நான் விரைவில் முட்டையில் இட போகிறேன் காலு அண்ணா அப்படின்னு ரீனா குருவி காலுக்காகம் கிட்ட சொன்னுச்சு. அன்று காலநிலை பற்றி பறவைகள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தன. வரும் நாட்களில் பலத்த மழையோடு புயலும் வரும் என்று சொன்னார்கள். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரீனா குருவி ரொம்ப பயந்துச்சு. அதை பார்த்த காலுக்காகம் ரீனாவை பார்த்து, ஏ ரீனா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலைப்படுகிற அப்படின்னு காலுக்காகம் ரீனா குருவி கிட்ட கேட்டுச்சு. அதை கேட்ட ரீனா குருவி காலுக்காகத்துக்கிட்ட, எனக்கு பிறக்க போகும் குழந்தைகள் பற்றிதான் கவலை காலு அண்ணா. என் கூடு ரொம்ப பலவீனமா இருக்கு. புயல் வந்தா நிச்சயம் உடஞ்சு போயிடும். நான் என்னதான் செய்ய போறேனோ அப்படின்னு ரீனா குருவி காலுக்காகம் கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட காலுக்காகம் ரீனாவை பார்த்து, கவலைப்படாதே ரீனா, நம்ம ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு காலுக்காகம் ரீனா குருவி கிட்ட சொன்னுச்சு. அடுத்த நாளே பறவைகள் பேசிக் கொண்டிருந்தது போல காட்டில் மழை பெய்ய தொடங்கியது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன் என்று ரீனா நடுங்கினாள். காட்டில் மழை இன்னும் வேகமாக பெய்ய தொடங்கியதால் ரீனாவின் கூடு குலுங்கியது. ஐயோ, என் கூடு விழப்போகிறது. நான் இங்கிருந்து உடனே போயாக வேண்டும், இல்லையெனில் என் உயிரே போய்விடும் என்று சொல்லிக்கொண்டே ரீனா அங்கிருந்து பறந்து சென்றாள். பலத்த மழையில் நனைந்து கொண்டே காலுக்காகத்தின் கூட்டிற்கு வெளியே வந்து உட்கார்ந்தாள். காலு அண்ணா, இந்த மழையால என் கூடு உடைஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். என் கால்லாம் வலிக்குது. முட்டைகள் எப்போது வேணும்னாலும் வெளியில வந்துடும். மழை நிற்கும் வரை எனக்கு உங்க வீட்டுல அடைக்கலம் தருவீங்களா அப்படின்னு ரீனா குருவி காலுக்காகத்துக்கிட்ட கேட்டுச்சு. அதை கேட்ட காலுக்காகம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுச்சு. இவளை உள்ளே விட்டால் முட்டைகள் வெளிவரும் வரை இவளை நான் தான் கவனிக்க வேண்டும். மேலும் மழை இன்னும் 4 நாட்கள் நிற்காது. ரீனா, என்னை மன்னிச்சுக்கோ. என் வீட்டில் இப்போது விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இடமே இல்லை. நீ வேறு எந்த பறவையின் கூட்டிற்காச்சும் போ அப்படின்னு காலுக்காகம் ரீனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட ரீனா குருவி, ஐயோ, நான் எங்க போவேன் என் குழந்தைகளே என்று சொல்லி ரீனா அழுதா. அங்கிருந்து பறந்து அவள் மகிக்கழுகு வீட்டிற்கு சென்றாள். கதவை தட்டினாள். மகி அண்ணா, நான் ரீனா வந்திருக்கிறேன். மகிக்கழுகு கதவை திறந்தது. இவ்வளவு மழையில் இங்கே எப்படி வந்தாய்? ரீனா குருவி மகிக்கழுகு கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லுச்சு. ஆனால் மகிக்கழுகு ரீனா குருவியை பார்த்து, என்ன மன்னிச்சுக்கோ ரீனா, என் வீடு ரொம்ப சின்னது. உறவினர்கள் வேற வந்திருக்கிறார்கள். வேற இடம் பாரு அப்படின்னு மகிக்கழுகு ரீனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட ரீனா குருவி ரொம்ப கவலைப்பட்டுச்சு. என் வயிறு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு ரீனா குருவி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவளுக்கு கூங்கா மூசி என்ற தவளையின் ஞாபகம் வந்தது. உடனே அங்க சென்று கதவை தட்டினாள். கூங்கா மூசி மெதுவாக கதவை திறந்தாள். ஐயோ ரீனா, இவ்வளவு மழையில் வெளியே என்ன செய்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? சீக்கிரம் உள்ளே வா, இல்லையெனில் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு கூங்காமூசி ரீனா குருவியை உள்ள வர சொல்லுச்சு. ரீனா நடந்ததை எல்லாம் சொல்லி முடித்தாள். அதை கேட்டு இறக்கப்பட்ட கூங்காமூசி ரீனா குருவியை பார்த்து, கவலைப்படாதே ரீனா, நீ இங்கே வந்தது நல்லதுதான். நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். நீ இங்கேயே அமைதியாக முட்டைகள் இடலாம் அப்படின்னு கூங்காமூசி ரீனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அவள் ரீனாவையும் அவள் குழந்தைகளையும் மிக அன்பாக கவனித்தாள். ஒரு நாள் கூங்காமூசி உணவுக்காக வெளியே சென்ற போது ஒரு பெரிய பூசணிக்காயை பார்த்தாள்.
அடடா, எவ்வளவு பெரியது! இந்த பூசணிக்காவை வச்சு ரீனாவுக்கு ஒரு நல்ல வீடு செய்து கொடுக்கலாம் என யோசித்தாள். அதே நேரத்தில் ஒரு கெட்ட காகம் கூவாமுசியை பார்த்து வேட்டையாட காத்திருந்தது. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல இறை கிடைச்சிருக்கு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கெட்ட காகம் கூங்காமுசியை தாக்க சென்றது. கெட்ட காகம் அவளை தாக்க போன நேரத்தில் நல்ல காகமான காலு அங்க வந்தான். கெட்ட காகத்துக்கும் நல்ல காகத்துக்கும் சண்டை ஏற்பட்டது. தன்னை காப்பாற்றிய காலு காகத்தை பார்த்து கூங்காமுசி, நீ மட்டும் இன்றைக்கு வரவில்லை என்றால் அந்த கெட்ட காகம் என்னை சாப்பிட்டிருக்கும் அப்படின்னு கூங்காமுசி காலு காகத்துக்கு நன்றி சொன்னுச்சு. நீ இங்கே என்ன செய்கிறாய் குங்காமுசி? அப்படின்னு கூங்காமுசியை பார்த்து காலு காகம் கேட்டுச்சு. அதை கேட்ட கூங்காமுசி காலு காகத்தை பார்த்து, ரீனா என் வீட்டில் தங்கியிருக்கிறாள். மழை புயலால் அவள் வீடு உடைந்து விட்டது. அவளுக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ரீனாவுக்காக இந்த பெரிய பூசணிக்காயை வச்சு புது வீடு செஞ்சு தரப்போறேன் காலு அண்ணா அப்படின்னு கூங்காமுசி காலு காகத்துக்கிட்ட சொன்னுச்சு. அதை கேட்ட காலு காகம் தன் தவறை உணர்ந்து தலையை குனிந்தது. ரீனா என்கிட்ட உதவி கேட்டபோது நான் பொய் சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன். இப்போது என் தவறை திருத்த விரும்புகிறேன். என்ன செய்யலாம் குங்காமுசி? அதை கேட்ட கூங்காமுசி காலு காகத்தை பார்த்து, வா காலு அண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பூசணிக்காயை வச்சு வீடு கட்டலாம். ஒருவராக வீடு கட்ட நேரமாகும். நாம் இருவரும் சேர்ந்து கட்டலாம் அப்படின்னு கூங்காமுசி காலு காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலு காகமும் கூங்காமுசியும் சேர்ந்து அந்த பெரிய பூசணிக்காயை பயன்படுத்தி ரீனாவுக்காக ஒரு அழகான உறுதியான வீட்டை கட்டினார்கள். பின்னர் காலு தனது வீட்டிற்கும் கூங்காமுசி தன் வீட்டிற்கும் திரும்பினார்கள். ரீனா குருவி கூங்காமுசியை பார்த்து, குங்காமுசி, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நீங்கள் இல்லையெனில் என் குழந்தைகள் என்ன ஆகியிருப்பார்களோ அப்படின்னு ரீனா குருவி கூங்காமுசிக்கு நன்றி சொன்னுச்சு. அதை கேட்ட கூங்காமுசி ரீனா குருவியை பார்த்து, அட பைத்தியமே, இதெல்லாம் என் கடமைதான். நீ விரும்பும் வரை இங்கேயே தங்கலாம் அப்படின்னு கூங்காமுசி ரீனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அதற்கு ரீனா குருவி கூங்காமுசியிடம், இல்லை, நீங்கள் செய்ததே போதும் அப்படின்னு ரீனா குருவி கூங்காமுசிக்கு நன்றி சொன்னுச்சு. அப்போது காலு காகம் வந்து ரீனாவின் புதிய வீட்டை தூக்கி ஒரு மரத்தில் வைத்தது. அந்த நேரத்துல காலு காகம் ரீனா குருவியை பார்த்து, என்னை மன்னிச்சுக்கோ ரீனா. நீ உதவி கேட்டபோது நான் பெரிய பொய் சொல்லிவிட்டேன். அப்போது என் வீட்டில் யாரும் வரல. நான் செய்தது மிகப்பெரிய தவறு. என்னை மன்னிச்சிடு ரீனா. அதை கேட்ட ரீனா குருவி, பரவாயில்லை காலு அண்ணா, இந்த வீட்டுக்காக உங்களுக்கும் கூங்காமுசிக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ரீனா குருவி காலு காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு ரீனா தன் அழகான 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அந்த கூட்டில் வாழத் தொடங்கினாள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும்.